அவசர பண தேவைகளுக்காக தங்கத்தைப் போலவே வெள்ளியையும் அடகு வைத்து பணமாக பெற முடியும் என இந்திய ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. வெள்ளியை வைத்து கடன் பெறுவது எப்படி? விரிவாக பார்க்கலாம். வெள்ளியை வைத்து கடன் வழங்குவதற்கான விரிவான வழிகாட்டுதல்களை ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது. இந்த விதிகள் 2026 ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ளதாக தெரிவித்துள்ள நிலையில், கிராமப்புற வங்கிகள், நகர்ப்புற மற்றும் கிராமப்புற கூட்டுறவு வங்கிகள் உள்ளிட்ட அனைத்து வணிக வங்கிகளிலும் வெள்ளியை வைத்து கடன் பெற்றுக்கொள்ள முடியும். அதேபோல வங்கி சாரா நிதி நிறுவனங்கள், வீட்டு வசதி நிதி நிறுவனங்களும் வெள்ளிக்கு கடன் வழங்க முடியும். வெள்ளி கட்டிகளை வைத்து கடன் பெற முடியாது. ஆனால் நாணயங்கள் மற்றும் நகைகளை வைத்து கடன் பெறலாம். வெள்ளி நகைகளை அதிகபட்சமாக 10 கிலோ வரையும், வெள்ளி காசுகள் 500 கிராம் வரையிலும் அடகு வைத்து கடன் பெறலாம். கடன் மதிப்பு மற்றும் வெள்ளியின் மதிப்புக்கான விதிமுறைகளின்படி பார்த்தால், 2.5 லட்சம் ரூபாய் வரையிலான கடன்களுக்கு வெள்ளியின் மதிப்பில் 85% வரையிலும், 2.5 லட்சம் முதல் 5 லட்சம் ரூபாய் வரையிலான கடன்களுக்கு வெள்ளியின் மதிப்பில் 80% வரையிலும், 5 லட்சம் ரூபாய்க்கு மேல் உள்ள கடன்களுக்கு வெள்ளியின் மதிப்பில் 75% வரையிலும் கடன் வழங்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளியின் விலை தினமும் மாறிக்கொண்டே இருக்கிறது. எனவே நகைகளை அடகு வைக்கும் போது அதன் மதிப்பில் 30 நாட்களின் வெள்ளியின் சராசரி இறுதி விலை அல்லது இந்திய புல்லியன் அண்ட் ஜுவல்லரி அசோசியேஷன் அல்லது செபியால் முந்தைய நாள் அறிவிக்கப்பட்ட இறுதி விலை ஆகியவற்றின் அடிப்படையில் நகைகளின் மதிப்பு நிர்ணயிக்கப்படும் என ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. தங்க நகையை எப்படி அடகு வைக்கிறோமோ அதேபோல வெள்ளியையும் அடகு வைக்கும் போது வங்கியில் இருக்கும் மதிப்பீட்டாளர்கள் வெள்ளியை பரிசோதனை செய்து அதற்கான தொகையை நிர்ணயித்து வழங்குவார்கள். 12 மாதங்களுக்குள் இந்த கடனை திரும்ப செலுத்திவிட்டு வெள்ளி நகை மற்றும் நாணயங்களை மீட்டுக் கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அடகு வைத்தவர்கள் நகையை மீட்க தவறினால் முன்கூட்டியே நோட்டீஸ் அளிக்க வேண்டும். பின்னர் வங்கிகள் அவற்றை ஏலத்தில் விடுத்தால் அதை பற்றி கடன் பெற்ற நபருக்கு தெரிவிக்க வேண்டும். வெள்ளியை அடகு வைத்து கடன் வாங்கலாம் என்ற அறிவிப்பு சாதாரண மக்கள் மட்டுமின்றி சிறுதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் தொழில் வாய்ப்புகளுக்கு ஏற்ப தங்கள் கைவசம் இருக்கும் வெள்ளியை அடகு வைத்து பணமாக மாற்றுவதற்கான வாய்ப்பை தந்திருக்கிறது. இதனால் சாமானிய பொதுமக்களும் இதற்கு ஆதரவு தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுகிறது.